நீங்க லவ் பண்ணுங்க, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு லவ் பண்ணுன்னா நாங்க வந்து தொங்கலை. தஞ்சாவூர் தேரை கூட சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். ஆனா உடனே ரெடி பண்ணி கிளப்புறதுக்குள்ள போதும் ஆகி போயிடும். நீ குடிச்சிட்டியா? மணி கரெக்டாக 6:30 ஆகுது. கரெக்டாக இது எங்கனுக்குள்ள இருக்கோம்? நம்ம மதுரை டோல் கிட்ட இருக்கோம். என்ன டோல் கிட்ட இருக்கும். என்ன சவுண்ட் கேட்குது? ரிவர்ஸ் கியர் போட்டுருக்கலாம். இப்போ இங்கே தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டீ குடிப்போம். ஆமாம், லவ் பண்ணும்போதும் இங்கே வந்து தான் டீ குடிப்போம். கரெக்டாக மதுரை டோலை தாண்டி இங்கே கடையில் வந்துட்டு நின்றுவோம். ரேக்லா போகும்போது வடத்துக்கு போகும்போது ரேக்லாக்கெலாம் நாளே வந்துட்டு சாயந்தரம் நைட்டு வந்துட்டு கிளம்பணும். ஸோ இந்த டீ கடைக்கில் வந்து தான் கொடுக்கணும். ஸோ குடிப்போம். அதனால இன்றைக்கி வந்துட்டு போகும்போது சரி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நான் வேகமாகவே வந்துட்டு கிளம்பிடலாம். தஞ்சாவூர் தேரை கூட சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். ஆனா உடனே ரெடி பண்ணி கிளப்புறதுக்குள்ள போதும் ஆகி போயிடும். எப்பயுமே காலையில வெள்ளனா எந்திரிக்கும் போது செம்ம டயர்டா தான் இருக்கும். இன்னைக்கு எப்படியோ எந்திரிச்சு வேமா நம்ம கோயிலுக்கு போகணுமே அப்படின்ற அந்த எனர்ஜியில வந்துட்டு எழுப்பி விட்டேன். கிளம்புனது 5:30க்கு தான் ஃபுல்லா கிளம்புனது. எப்படியோ வீட்டுல இருந்து கரெக்டா நம்ம 5:30க்கு டான்னு கிளம்பியாச்சு. 2.5 மணி நேரம். தஞ்சாவூர் தேரை கூட 1.5 மணி நேரத்துல ரெடி பண்ணிடலாம். உடனே ரெடி பண்றது ஐயோ. நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட? நான் 10 நிமிஷம் தான் போய் சரச்சரன்னு குளிச்சு. அப்ப குளிக்கல? குளிச்சிட்டேன். 10 நிமிஷத்துல குளிச்சேன். 10 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். முடிஞ்சு கையில இப்படி சீட்டு ஒரு பட்டை வச்சாச்சு. உனக்குதே இந்த கிரீமு அந்த கிரீமு அது இதுன்னு போட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கொலசாமி கோயிலுக்கு வந்துட்டு போடுறோம். இப்போ கரெக்டாக மதுரை டோலில் இருக்கோம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்? மருதங்குடி பலவான்குடி. மருதங்குடி. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ டிரைவிங் பண்ணும்போது அவ்வளோ வீடியோ எடுக்காமல் பாய். காரில் ஸ்டேரிங்லாம் வந்துட்டு வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு டெக்கரேஷன் மாதிரி. முன்னாடியும் பிளாக் கலரில் மேட்லாம் போட்டு சாமியோட ஸ்டாச்சுலாம் வச்சு இங்கே லவ் அப்படின்ற சிம்பிள் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. ஸ்டேரிங்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மதுரை டோலை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம். டீசல் போடும்போது பேப்பர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏன் ப்ரோ எல்லாருக்குமே பேப்பர் ஃப்ரீயா? எல்லாருக்குமே உண்மையிலே மார்னிங் வெள்ளனா வரவங்களுக்கு. ஸோ மார்னிங் வெள்ளனா வரவங்களுக்கு பேப்பர்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற பெட்ரோல் பங்கு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை லவ் பண்ணும் போதும் அக்கா கடையில் தான் பூவு, இப்பயும் பூவு. சிங்கம்மா கோயில் எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப பிடிச்ச கோவில். ஆகும்னா இந்த கோயிலுக்கு வந்துடுவோம். சிங்கம்மாள்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து ஏதாச்சும் சண்டைனாலும் இந்த கோயிலுக்கு தான் வருவோம், சந்தோஷனாலும் இந்த கோயிலுக்கு தான் வருவோம். எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம மதுரை மாவட்டத்தில் மேலூரின் அரசி சிங்கம்மாள் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபேமஸான தெய்வம். நீங்கள் வந்து திங்கக்கிழமை சரியான கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி கொலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிங்கம்மாளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே போகிற வழி தான் மேலூர். சிங்கம்மாள் அம்மாவையும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. சிங்கம்மாள் கோயிலுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கனெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். எது மறக்கும்? சிங்கம்மா அப்படின்னா சிங்கம்மானாலதான் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? என்ன வேண்டுதல்? ஆமாங்க, அது ஒரு ஸ்டோரி. என்னை லவ் பண்ணுங்க நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு வந்து லவ் பண்ணுன்னா நாங்க வந்து தொங்கலை. சரி அப்புறம் மாடு உடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றது எப்படியோ லவ் சொல்லிட்டு இருந்தேன்ல. அடுத்து தான் ஓகே ஆச்சு. அப்போ வந்துட்டு சரி இன்னைக்கு ஒரு வடம், ஆனால் இதில் பயங்கர ஃபேமஸான ஒரு மாடை உங்களுக்கு போட போகிறாங்க, பேசாமல் வந்து அந்த மாடை பிடிச்சி காட்டுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். அதுவும் பயங்கர ஃபேமஸான காலை அன்னைக்கு இவங்க தான் வந்து பிடிச்சாங்க. ஆனால் நம்ம விளையாட்டுக்கா இருந்தாலுமே யாரையுமே உசுப்பேற்றக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அது சீரியஸான ஒரு விளையாட்டு. அதுலேயுமே சரி வாழ்க்கையிலையுமே சரி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு கண்டிப்பாக உசுப்பேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன். உசுப்பேற்றி ஏற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன. ஆனால் அன்னைக்கு சேஃபாக பத்திரமா வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு பயங்கர ஹாப்பி. ஹாய், நீங்கள் எந்த ஊருன்னு? நீங்கள் எந்த ஊர்? பிள்ளையார்பட்டி.
ஸோ அண்ணாவோட கடையில் தான் போவாங்க போகிறோம். எனக்கு அப்பா வழியில் கொலசாமி, உஸ்லாம்பட்டி எருமார்பட்டியில் பெத்தனாசாமி அமைஞ்சிருக்காங்க. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் வழியில் என்னோட கொலசாமி பிள்ளையார்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதங்குடி ஆதினம்பிள்ளகி ஐயனார். ஸோ போகிறதுக்கு முன்னாடி தான் பிள்ளையார்பட்டி விநாயகரை பார்க்குறதுக்கு 50 பேர் அவ்வளோ கூட்டம் வருவாங்க டெய்லி. இன்றைக்கி ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொலசாமி கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. அதனால் சிங்கம்மாள் கோயிலையும் பார்த்துட்டு நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரையும் பக்கத்தில் இருந்து கும்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, மனசே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. பிள்ளையார்பட்டியில் நம்ம கூட வந்த அண்ணா, அவங்கள நான் ஆல்ரெடி அவங்க காலையை வச்சு பேட்டி எடுத்திருக்கேன். ஸோ அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ஸோ வந்துட்டு நான் என்னோடய ஹஸ்பண்டு அந்த ப்ரோ எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஒரு அழகான விநாயகரோட ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்தோம். நீ எந்த ஊர்? பாலமேடு. பாலமேடு. இன்னும் முடி இவ்வளோ வாங்கிடுச்சாங்க்கா. கேமரா ஆன் பண்ணனே அவனே ஆகிட்டான். என்ன? ஆமாம், பாலமேடு, அலங்காநல்லூர். ஜல்லிக்கட்டு பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். மாடெல்லாம் தொட்டு பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் மாடு இருக்குண்டு. எங்கள் வீட்லேயும் மாடு இருக்குண்டு. அப்பாவை பார்த்து பயப்பட மாட்டியா? பயம் இல்லையா? பாஞ்சிரும்ல. பாயாது. கொலசாமி கோயிலுக்கு வேமாவே போயிட்டோங்க. ஆனால் 11 மணிக்கு மேலே தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லிட்டாரு. ஏன்னா நான் தாலி எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்ல காரியத்துக்கு போயிருக்காங்க, வரட்டும், பொறுமையாக வந்துட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மருதங்குடி ஆதினம்பிள்ளகி ஐயனார் கோயிலுக்கும் வந்தாச்சு. சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் உள்ளேயே 55 பரிவார தெய்வங்களும் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே சிவன் ராத்திரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பிள்ளையார்பட்டி அண்ணா வந்து நம்மளுக்கு தடல் புடலாக விருந்தெல்லாம் வச்சு பயங்கரமாக வழி அனுப்பி வச்சாங்க. ரொம்ப நன்றி மக்களே.